வானத்தில் பறந்துக்கிட்டு இருந்த ஒரு டைனோசர் கீழே பார்க்குது, இவன் தாண்டா சரியான ஆள் அப்படின்னு அங்கேருந்து பெரிய முட்டையை போடுது. முட்டை தான் சல்லுன்னு பறந்து வந்த முட்டை நியூட்டன் தலையில் விழுந்து செதறுது. அந்த வருஷமே கொஞ்சம் பீடகுமார் வருஷம் தான், 1666. இந்த பக்கம் பார்த்தா லண்டன் நகரமே தீப்பிடிச்செறியுது. இந்த பக்கம் பார்த்தா பிளேக் நோய் பரவிக்கிட்டு இருக்கு. அதனால சரி பின்னால திரும்பி பார்ப்போம்னு பார்த்தா இன்ஸ்டியூட் எல்லாருமே என்ன பண்ணாங்க அப்படின்னா கொஞ்ச நாள் படிக்காமல் லீவ் விட்டு வச்சுருந்தாங்க. அந்த சமயத்தில் கேம்பிரிட்ஜில் ஒரு ஆப்பிள் மரத்துக்கு அடியில் நியூட்டன் உட்காந்துருந்தார். அவர் ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார், இல்லை திண்டுக்கிட்டு இருந்தார், ஏதோ ஒன்று பண்ணுறாருன்னு வச்சுக்க. அந்த சமயத்தில் நியூட்டனோட தலையில் வந்து என்ன விழுகுது? ஆப்பிள் விழுகுது. இது நமக்கு காலங்காலமாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ ஆப்பிள் விழுந்தவுடனே அவருக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஏன் இந்த ஆப்பிள் அப்படியே நிலா பக்கம் போகாமல் இல்லை வானத்துக்கு போகாமல் எதுக்கு ஏன் தலையில் வந்து விழுந்த? அப்போ ஏதோ இங்கே இழுக்குது, அதுக்கு பேர் தாண்டா கிராவிட்டி. அவ்வளோதான். ஓவர் நைட்டில் ஒரே நாள் அவர் கிராவிட்டியை கண்டுபிடிச்சிட்டாரு. காரணம் என்ன? அவர் தலையில் ஆப்பிள் விழுந்துச்சு. காலங்காலமாக சொல்கிற நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நியூட்டன் தலையில் ஆப்பிள் விழுந்துச்சா? இதுதான் கேள்வி. நியூட்டன் கூட ரொம்ப நெருங்கி பழகின அவரோட ஃப்ரெண்டு வந்து நியூட்டனுக்கும் எனக்குமான உறவு அது சம்மந்தமாக ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நாள் டின்னர்லாம் முடிச்சுட்டு நானும் நியூட்டனும் அப்படியே பையன் நடந்து போய் ஒரு ஆப்பிள் மரத்துக்கு அடியில் உட்காந்துருந்தோம். அந்த சமயத்தில் நாங்கள் நிறையா விஷயம் டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ ஒரு ஆப்பிள் விழுந்துச்சு பக்கத்தில். அந்த இது அவருக்கு சில சிந்தனைகளை ஏற்படுத்துச்சு. இது ஒரு அஃபிஷியலான குறிப்பு ஒன்று இருக்குது. அப்புறம் நிறைய பேர் இதை பற்றி எழுதி வச்சுருக்காங்க. ஆனால் எதுலேயுமே ஆப்பிள் வந்து நியூட்டன் தலையில் விழுந்துச்சுன்னா ஆரம்பத்தில் எந்த குறிப்பும் இல்லை. யார் தலையில் விழுந்துச்சு அப்படின்னா, அவர் பேர் லியோன்ஹார்ட் யூலர் அப்படிங்கிறவர். அவர் பிரபலமான மேக்ஸ் போடுறவர், அவர் வானியல் அறிஞர். அவர் தான் அவரோட கடிதம் ஒன்றில் என்ன எழுதி வச்சுருக்காரு அப்படின்னா, நான் ஆப்பிள் மரத்தடியில் உட்காந்து சம்திங் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் என்னோட தலையில் என்ன விழுந்துச்சு? ஆப்பிள் விழுந்துச்சு. அப்படி என் தலையில் ஆப்பிள் விழுதுன்னு சொல்லி அந்த யூலர் எழுதி வச்சார். அதுக்கப்புறம் பார்த்தா ஃபேமஸான எழுத்தாளரான ஐசக் டி இஸ்ரேலி அப்படிங்கிறவர் என்ன பண்ணார்னா, இந்த மாதிரி இந்த யூலர் தலையில் ஆப்பிள் விழுந்துச்சுல, அதை பற்றி அவர் புத்தகத்தில் எழுதினார். இப்படி தான் ஒருத்தர் தலையில் ஆப்பிள் விழுந்தது அப்படிங்கிற நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. இது ஒரு தனி சம்பவம். நியூட்டன் இங்கிட்ட ஒரு தனி சம்பவம். ஆனால் இதை ரெண்டை எவன் கோர்த்தியான்? நமக்கு காலங்காலமாக சொல்கிறாங்கல்ல, நியூட்டன் தலையில் ஆப்பிள் விழுந்துச்சு. அது சுத்த பொய். நம்ம கேட்க வேண்டியது என்னென்னா, அப்படி அவர் தலையில் விழுந்திருந்தாலுமே அந்த ஒரு செகண்டில் அவர் தலையில் விழுந்தனால தான் கிராவிட்டி அப்படிங்கிற விஷயத்தை அவர் கண்டுபிடிக்கல. அவர் அதுக்கு நிறையா வேலை பார்த்து சொல்கிறமாங்கள, நிறையா படித்து நிறையா கிழிச்சு தான் அவர் எதை கண்டுபிடிச்சார் அப்படின்னா, அவர் கிராவிட்டி அப்படிங்கிற அந்த ஒரு புவியீர்ப்பு விஷயம் கண்டுபிடிச்சார். சரி, நியூட்டன் தலையில் எப்படி டைனோசர் முட்டை விழுந்துச்சு அப்படின்னா, ஆப்பிளும் விழுகலை, டைனோசர் முட்டையை விழுகலை. இதை நம்புனா இதை நம்புங்க, இதை நம்பாட்டி அதை நம்பாதீங்க.